நாகை மாவட்டம் நாகூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் 26ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கினை அம்மனாக பாவித்து வழிபாடு செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதுதான் கணக்கு ரூபா கேட்டாங்க. இதன் காரணம் எந்த காரணமும் கிடையாது. இன்றைய பாஞ்சூர் புஷ்பா பேட்டரி ஒரு உண்மையாளர் எஸ் முத்துக்குமாரசாமி மகாலட்சுமி குடும்பத்தின் சார்பாகவும் இன்று திருவிளக்கு பூஜைக்கு அம்பாளுக்கு சந்தன காப்பு அலங்காரம் நமது நாகூர் மதிப்புக்குரிய எனது அருமை நண்பன் அளவில் சின்னக்கடை தெருவு விநாயகர் ஆலயத்திலிருந்து பால்குடம் காவடி எடுத்து வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் வெகு சிறப்பான முறையில் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளோம். நான் ஒரு சின்னக்கடை தெருவு விநாயகர் ஆலயத்திலிருந்து சரியாக காலை அளவில் தமிழ் இப்பொழுது திருவிளக்கு பூஜையினுடைய தீப ஆராதனை துவக்கம் செய்யப்படுகிறார்கள். எல்லாரும் சொல்லலாம், தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், பூங்குழலால் அபிராமியின் கடை கண்களே திரௌபதி அம்பிகாஜை நமஹ, மகாலட்சுமி அம்பிகாஜை நமஹ. நல்லா படிக்கணும், குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கணும், திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணமாக வேண்டும். புஷ்பத்தை சாற்றுவோம். இப்பொழுது திருவிளக்கு பூஜையானது முழுமையாக நடைபெற்று தீப ஆராதனை நடைபெற்று உள்ளது. தூபம் காமிக்கிறது. அதன் பிறகு மணி எடுத்துக்கொண்டு இப்பொழுது நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். நெய்வேத்தியம் சமர்ப்பயாமி. அனைவரும் கற்பூரம் விட்டே சிவே சந்தாபே கரஞ்சே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே वीराजनम आजमिन्यम समर्पयामि. மகாலட்சுமியுடைய அருளும் திரௌபதியுடைய ஆலயத்திலும் நமது இல்லத்திலும் நமது ஊரிலும் கிராமத்திலும் சொல்லிட்டீங்களா?